உணவு ஒருத்தனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த உணவோட ருசி, அந்த பாத்திரத்தில் அந்த உண்ணும்போது உள்ள அழகு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரசிக்கணும், ரசித்து உண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன் கவுனி அரிசி சாதம் அதை வச்சு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் பார்த்தீங்களா வெள்ளை பணியாரம், கார சட்னி, அதுக்கு அது விதமாக இப்போ டேங்கர் சட்னின்னு ஒன்று வந்திருக்கு. அந்த சின்ன வெங்காயத்தால் சின்னமாக நறுக்கி நறுக்கி அப்படி பூண்டு போட்டு லைட்டாக வதக்கி அதுதான் குறிப்பாக சொல்ல சின்ன வெங்காயம். பெரும்பாலும் ஐயா கத்தர் பசங்களை பிள்ளைகளை திட்டும் பொழுது பார்த்துருப்பீங்க, வாங்க வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர பிள்ளைகளை திட்டும் பொழுது பேர பிள்ளைகளுக்கு அது கூட வருத்தமாக இருக்கும். ஆனால் ஒரு பெரியவங்க அந்த வெங்காயத்தோடு நம்ம ஒப்பிடும் பொழுது உருக்கி தன்னைத்தானே மெழுகு போல உருக்கி கொண்டாலும் வெங்காயத்தின் தன்மை மாறுவது இல்லை. அதற்காகத்தான் வெங்காயத்தை எடுத்துக்காட்டாக சொல்வது உண்டு. அந்த வெள்ளைப்பணியாரத்துக்கு நம்ம தொட்டுக்கு தேங்காய் சட்னியை அல்லது கார சட்னியை நம்ம வச்சுக்கிறது வழக்கம். அதில் அந்த வெள்ளை பணியாரத்தையே நான் திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதை ஆட்டும் பொழுதும் அந்த உணவை செய்யும் பொழுதும் நேர அளவு கம்மியாகப்படும். அதே மாதிரி அந்த அந்த அரிசி ஊற போட்டு மாவை ஆட்டி அந்த எண்ணெயில் எப்படியே விடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மாவு கெட்டி பதத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா ஊற்றணும். அது நல்லா இருக்கான்னு தன் குழந்தைகளை வளர்க்கும் தாய் அந்த பணியாரத்தை திருப்பி போட்டு எடுத்து அந்த எண்ணெயை வடித்து அந்த இளமையில் வச்சு அப்படியே அந்த பக்கத்தில் அந்த தேங்காய் அந்த நான் சொன்னேன் இல்லையா பக்கத்தில் வச்சு தேங்காய் சட்னி அல்லது தேங்காய் சட்னின்னு வச்சுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் பிடிக்குது, அதுக்கான தேங்காய் சட்னி சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி உணவுகள் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி நீங்கள் வெள்ளைப்பணியாரத்தை சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வெள்ளைப்பணியாரத்தை நீங்கள் முதல்ல யார் செஞ்சு சாப்பிட்டீங்க சார்? அருமையான கேள்வி, சிறப்பான கேள்வி. ஒரு உணவு சமைக்கும் பொழுது அது யார் அந்த சமைச்சது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த நினைவுபடுத்தும் பொழுது முதலாக என்னை அந்த வெள்ளை பணியாரத்துக்கும் அந்த துவையல், அதை நம்ம செட்டிநாடு வடக்குன்னு துவையல்னு சொல்லுவோம், இங்கே இப்போது மிளகாய் சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மிளகாய் துவையல் அப்படி சொல்கிறது தான். எங்கள் ஆயா இருந்தாங்க. எங்கள் ஆயா செட்டிநாடு சமையலில் மிகவும் பிரபலமான ஒரு ஆயாங்களுக்கு. அவங்க எந்த ஒரு விசேஷம்னாலும் சரி, வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில் வெள்ளைப்பணியாரம் ஊற்றி கொடுப்பது, மாலை நேரங்களில் ஊற்றி கொடுப்பதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாக அந்த வெள்ளைப்பணியாரத்தை என்னை அறிமுகம் செய்து வைத்தவர் என்னுடைய ஆயா பொற்கொடியால் அவர்கள். அவங்க இந்த மாதிரி வாரந்தோறும் எனக்கு செட்டிநாடு பலகாரங்கள் செய்து கொடுத்து சாப்பிட சொல்லி அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. இப்பொழுதும் நானும் என்னோடய பிள்ளைங்களுக்கு, என்னோடய பையங்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருமே வாரந்தோறும் செட்டிநாடு பலகாரங்கள் வீட்டில் செய்து கொடுத்து சாப்பிட வைத்து அழகு பார்ப்பது என்னோடய வழக்கம். அதை இன்றைக்கி சொல்லிக்கிறேன். நான் இந்த நேரத்தில் நம்ம பொற்கொடியாலாயாவுக்கு சிறப்பான கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் அப்படி இல்லை. இப்போது நான் ஒவ்வொரு நாட்களும் இன்று வரைக்கும் அந்த வெள்ளைப்பணியாரம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாவே அதை பற்றி அந்த ரெசிபி செய்ய போகிறோன்னாவே எங்கள் ஆயாவோட பொற்கொடியால் அவர்களுடைய நினைவு வரும். அதன் மூலமாக அவர்களை அந்த நினைவூட்டி உணவுகள் சாப்பிடுவது என்னுடைய வழக்கமாக நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெள்ளைப்பணியாரம் மாதிரி நாங்கள் செட்டிநாடு ஸ்வீட்டில் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம், பால் கொழுக்கட்டை. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயம்?